ஹாய் செல்லக்குட்டீஸ், வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு அக்வேரியம் அனிமல்ஸ் எப்படி க்ரோ ஆகுறாங்கன்றதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஃபிஷ்ஷு ப்ரான் ஒரு லிட்டில் க்ரோத் ஸ்டோரி தான், அவ்வளோதான். நான் அதை தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அக்வேரியமில் நம்ம பார்க்குற ஃபிஷ்ஷும் ப்ரானும் எப்படி பெருசாகிறாங்க? இது ஒரு மேஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனா? இல்லை, அவங்க பாடிக்குள்ளே நடக்கிற நேச்சுரல் க்ரோத் ப்ராசஸ். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். எல்லா ஃபிஷ்ஷுமே எக்ஸில் இருந்து தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மதர் ஃபிஷ் எக் ப்ரொடியூஸ் பண்ணதும் அந்த எக்ஸில் பேபி ஃபிஷ் டெவலப் ஆகும். கொஞ்சம் டைம் கழித்து எக்கு ஹேட்ச் ஆகி ஸ்மால் பேபி ஃபிஷ் வெளியே வரும். பேபி ஃபிஷ் மெனி ஃபிஷ் ஸ்பீசிஸில் ஃப்ரைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? பேபி ஃபிஷ்க்கு என்ன பேர்? ஃப்ரை. இப்போ பேபி ஃபிஷ் சூட்டபுளாக ஃபுட்டு சாப்பிடும். அதுக்கு தேவையான ஃபுட்டை சாப்பிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி நியூட்ரியன்ஸ் மூலமாக அந்த பேபி ஃபிஷ் க்ரோத் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க, டைஜஸ்ட் பண்ணுறாங்க, அதுலேருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்து க்ரோ ஆகுறாங்க. இதே ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகுது. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ஃபின்ஸ் டெவலப் ஆகும், பாடி ஷேப் டெவலப் ஆகும், எல்லா ஃபியூச்சர்ஸுமே டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஃபிஷ்ஷாகவே மாறிடுறாங்க. ஹவு லாங் இட் டேக்? இது எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னா, இதுக்கு ஃபிஷ் ஸ்பீசிஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? சில ஸ்மால் ஃபிஷ் அக்வேரியம் ஃபியூ மந்த்ஸில் யங் அடல்ட்டு ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. லார்ஜ் ஃபிஷ்ஷுக்கு 1 year கூட ஆகலாம். ஸோ ஓவர் நைட்லலாம் ஃபிஷ் எப்போவுமே பெருசாகாது. அவங்களும் டே பை டே லிட்டிலாக க்ரோ ஆவாங்க. அவ்வளோதான் குழந்தைங்களா. ஃபிஷ்ஷை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து ப்ரான்குள்ளே போவோம். ப்ரான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி குழந்தைங்களா. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஃப்ரென்ஸ் கூட இருக்குது. என்னன்னா, பேபி ப்ரான் அடல்ட் ப்ரானாக மாறுவதற்கு இம்மீடியட்டாக நடக்காது. ப்ரான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜை கிராஸ் பண்ணும். ஈச் ஸ்டேஜ்லேயும் பாடி கிராஜுவலாக சேஞ்ச் ஆகுது. ப்ரானோட பாடி அவுட் சைடில் ஹார்டு ப்ரொடெக்டிவ் ஷெல் ஒன்று இருந்திருக்கு. நீங்கள் பார்ப்பீங்கள்ல, நம்ம ப்ரான் நம்ம வீட்டில் செய்யும்போது அது மேலே இருக்க ஷெல்லை நம்ம எடுப்போம் இல்லையா? அதுதான். இதை எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்ட் ஷெல்லு ஸ்ட்ரெச் ஆக முடியாது. ஸோ ப்ரான் பாடி பெருசாகும்போது ஓல்டு ஷெல் கீழே விழுந்துடும். இந்த ப்ராசஸ்க்கு மோல்டிங்னு பேர். நியூ ஷெல் இனிஷியலாக சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் கழித்து அது ஹார்டாக மாறிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது? அதோட உடம்புல இருக்கிற அந்த ஷெல் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அது அந்த ப்ரான் பெருசாகும்போது கூடவே அது வளராது இல்லையா? அதனால அந்த ப்ரானோட ஓல்டு ஷெல் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஷெல் டெவலப் ஆகும். அது சாஃப்டாக இருக்கும். ப்ரான் பெருசாக அது சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் பெருசாகி க்ரோ ஆகுது. இவ்வளோதான். இது ரிப்பீட் ஆகும்போது ப்ரான் பிக்கராக வளருது. அதாவது அது பெருசாக அது ஓல்டு ஷெல் கீழே விழுந்துட்டு புது ஷெல் வந்துடும். இப்போது ப்ரானு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அது க்ரோ ஆக? ப்ரான் ஸ்பீசிஸ் அக்வேரியம் கண்டிஷனுக்கு டிபெண்டிங்காக செவரல் மந்த்ஸ் எடுத்துக்கலாம் டு ரீச் லார்ஜ் அடல்ட் மார்க்கெட் சைஸ்க்கு வரதுக்கு. சம் ப்ரான்ஸ் கேன் க்ரோ குயிக்லி. அது கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரௌண்டு 4 to 6 monthsக்குள்ளேயே அது வளர்ந்துடும். டெம்பரேச்சர் தேவை, அதுக்கு ஃபுட்டு தேவை, வாட்டர் குவாலிட்டி, ஸ்பேஸு, இது எல்லாத்தையும் தான் அந்த க்ரோத் டிசைட் பண்ணுது. க்ரோத் எவ்வளோ சீக்கிரமாக நடக்கணுங்கிறத டிசைட் பண்ணுது. அக்வேரியமில் என்ன ஹெல்ப் ஆகும்? ஹெல்த்தியாக க்ரோ ஆக அக்வேரியம் அனிமல்ஸ்க்கு என்னென்னலாம் தேவை? ரைட் ஃபுட், எனர்ஜி நியூட்ரியன்ஸ் கொடுக்குற ரைட் ஃபுட் அதுக்கு தேவை. ஆக்சிஜன் தேவை ப்ரீத் பண்ணுறதுக்கு. க்ளீன் வாட்டர் தேவை. சூட்டபிளான டெம்பரேச்சர் தேவை. அப்புறம் எனஃப் ஸ்பேஸ் தேவை. அவங்க மூவ் ஆகணும் இல்லையா? விளையாடுறதுக்கு ஓடி ஆடி நம்ம விளையாடுறோம்ல, கிரவுண்டு பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அக்வேரியம் அனிமல்ஸ் க்ரோ ஆகுறதுக்கு ஒரு ஸ்லோ அண்ட் அமேசிங் ஜேர்னியை நம்ம இப்போ பார்த்தோம். ஃபிஷ்ஷு எக்குலேருந்து பேபி ஃபிஷ்ஷாக மாறுது, அப்புறம் யங் ஃபிஷ், அப்புறம் அடல்ட்டாக மாறிடுது. ப்ரானு எக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், ஃபஸ்ட்டு மோல்டிங், அப்புறம் பிக்கர் ப்ரானாக வளர்ந்துருது. அவ்வளோதான். இவ்வளோதான். நீங்கள் remember everyone, growth takes time according to the food, oxygen, clean water, suitable temperature. அதனால தான் கடலில் இருக்கிற மீன்கள்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஏன்னா அங்கே தண்ணியும் அதுக்கு தேவையான எல்லா ஃபுட், ஆக்சிஜன், டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கு இல்லையா? அதனால தான் அக்வேரியமில் வளர்கிற ஃபிஷ்ஷுக்கும் கடலில் வளர்கிற ஃபிஷ்ஷுக்கும் நிறைய சைஸ் வித்தியாசங்கள் கூட இருக்குது. பாய் குழந்தைகளா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.